வணக்கம், நான் உங்கள் மாலதி டாக்ஸ்க்காக. எப்பவுமே நம்ம உடல் உழைப்பு அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்து நிறைய இருந்தது. வீடு பெருக்கிறது, துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, எல்லா வேலைகளையுமே பெண்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாத்துக்குமே மெஷின் வந்துருச்சு. மெஷின்ல போட்டா அதை அழகா எடுத்து கொடுத்துரும். நம்ம துணியை காய போட்டுக்கலாம், பாத்திரத்தை தூக்கி மெஷின்குள்ள வச்சா பாத்திரத்தை கழுவி கொடுத்துருது. இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸாவே இருந்தது. எங்க அம்மா மாசமா இருக்கவங்களை பார்த்தா ஒழுங்கா குனிஞ்சு பெருக்குமா, அப்பதான் நல்லபடியா சுபப்பிரசவம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் காதுல வாங்கிக்கிட்டே இருந்தேன். நான் என்னுடைய குழந்தைகள் 2 பேருமே எனக்கு நார்மல் டெலிவரி. நான் பெருக்கிறது, நடக்கிறது, இது 2ஐயும் நான் விட்டதே கிடையாது. அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா நார்மல் டெலிவரிக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பேமெண்ட் டாக்டர்கிட்ட சொல்லியே நான் சொன்னேன். சிசேரியனுக்கு பண்ற பணம் கூட நான் கொடுக்குறேன், எனக்கு ஆனா நீங்க நார்மல் டெலிவரி தான் பார்க்கணும் அப்படின்னு நான் அவங்ககிட்ட கேட்டுட்டு நான் போய் அங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக்கிட்டேன். நார்மல் டெலிவரிக்கு எவ்வளோ நேரம், ஒரு 12 hours பெயின் தான் எனக்கு இருந்தது. ஒரு சிலருக்கு 2 மணி நேரத்துல பிறந்தோம், ஒரு சிலருக்கு 6 மணி நேரத்துல பிறக்கும், ஒரு சிலருக்கு ஒரு நாள் முழுக்க கூட பெயின் இருக்கும். இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்லயே யோகாசனா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப எல்லா பேஷண்ட்ஸுக்கும் நார்மல் டெலிவரி தான் பார்ப்பேன், அவங்களுக்கு தெரியும் அவங்க பேஷண்ட் பண்ணலன்னா மேட் எடுத்துட்டு இங்க யோகா பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் வளர்ந்துருச்சு. ஸோ ஸ்லோலி இட் இஸ் கமிங் பேக். இந்த வேலை செய்யாமல் இருப்பதுதான் இந்த நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ஒரு நல்ல விஷயம். இந்த வேலை செய்யாதவர்களுக்கு சிசேரியன் ஆகிட்டு இருக்குது. அதை டாக்டர்ஸ் இப்போ யோகாசனா சொல்லி கொடுத்து மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க.